ஏழரை சனி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலில் நல்லெண்ணெய் கொண்டு போய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம். ஸோ ஆஞ்சநேயருக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் வாழைப்பழ மாலை போடுவாங்க. ஸோ அந்த வாழைப்பழ மாலை வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போடலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் ஹனுமர் ஜெயந்தி பற்றி. பொதுவாக ஹனுமர் அப்படின்றது ரொம்ப பலசாலி. இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க ஹனுமர் வந்து பெரிய பலசாலின்னு. சத்ரு தொல்லை நீங்கணும் அப்படின்றவங்க வந்து ஹனுமருக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் மேம்? ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பொழுதுமே கருப்பு உளுந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. தோலோடு சேர்ந்த உளுந்து. அந்த கருப்பு உளுந்து வந்து தானமாக கொடுத்தால் நமக்கு மறைமுக சத்ருக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பொழுதுமே இந்த வட மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். தெற்கு முகமாக இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி கோயில் பாருங்கள். அவர் வந்து கோவில் வந்து தெற்கு முகமாக இருக்கணும். இல்லைன்னா சுவாமி சம்டைம்ஸ் இப்படி திரும்பின்னு இருப்பார். தக்ஷண ஆஞ்சநேயர்னு பேர். அந்த மூஞ்சி வந்து தெற்கு முகமாக இப்படி திருப்பின்னு இருப்பார். அப்படி இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப விசேஷம்.